சுவாதி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி ராம்குமார் என்பவர் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் கைதாகியுள்ளார். இது தொடர்பாக நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள எமது செய்தியாளர் சரவணனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சரவணன், கொலை குற்றவாளி ராம்குமார் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் கைது செய்யப்பட்ட விதம் குறித்து சொல்லுங்க சரவணன். இந்த கொலையாளி ராம்குமார் நெல்லை மாவட்டத்திற்கு எப்போது வந்தார் அப்படின்றதெல்லாம் ஒரு பல்வேறு கட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது முன்பின், அதாவது 5 நாட்களுக்கு முன்பு வந்தார், அல்லது கொலை செய்யப்பட்ட மறுநாளே இங்க வந்தார் என்றெல்லாம் பல்வேறு தகவல்கள் இருக்குது. ஆனால் பாத்தீங்கன்னாக்கும் இவர் தனது வீட்டில் இருந்தபோது, அதாவது மீனாட்சிபுரம் அம்பேத்கர் நகரில் அவர் இருக்கும் பொழுது போலீசாருக்கு ஒரு தகவல் வருகிறது. அதாவது இங்க இருக்கக்கூடிய போலீசாருக்கு சென்னை போலீசார் ஒரு தகவல் தருகிறார்கள். அதாவது இந்த ராஜ்குமார் என்பவர் இங்கு இருக்கிறார், அப்படி அவரை செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இதை அடுத்து இங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த காவலர்கள் அந்த பகுதிக்கு சென்று ராம்குமார் இருக்கிறாரா என்பதை முதலில் சோதனை செய்கிறார்கள். அவர் இருக்கும் தகவல் தெரிந்ததும் இங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 தனிப்படை போலீசார் திடீரென்று ஒரு 2 தனிப்படை போலீசார் அந்த பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த பகுதிக்கு செல்கிறார்கள். சென்று மீனாட்சிபுரத்தில் அவரது வீட்டை நெருங்கும் பொழுதுதான் அவர் தனது கையில் வைத்திருந்த ஒரு பிளேடால் தனது கழுத்தை இருபுறமும் அறுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் போலீசார் அவரை மீண்டும் தடுத்து அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சரவணன், சுவாதி கொலை தொடர்பா ராம்குமாருடைய நண்பர்கள் மற்றும் பெற்றோரிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணை குறித்து சொல்லுங்க. போலீசார் பாத்தீங்கன்னா இன்னும் தனிப்படை போலீசார் சென்னையிலிருந்து வரவில்லை. அவர்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவருடைய தாயார் புஷ்பவனம் மற்றும் சகோதரிகள் மதுபாலா மற்றும் காளீஸ்வரி ஆகியோரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் அவரது நண்பர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தில் இருந்த வீட்டாரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில் இவர் எப்போது சென்னைக்கு சென்றார், சென்னையிலிருந்து எப்போது வந்தார், யாரிடமெல்லாம் என்ன பேசினார், வந்ததுக்கு அப்புறம் யாரிடம் என்ன முதலில் தகவல் யாராவது சொன்னாரா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையை அவர்கள் காவல்துறையினர் வெளியிடாமல் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் வந்ததிலிருந்து வீட்டை விட்டு வெளிவரவில்லை. அவர் நீண்ட நாட்களாக அவர் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன் தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறி தனது நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் என்ற தகவலும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரவணன், சுவாதி கொலை நடந்து இத்தனை நாட்களுக்கு பிறகுதான் இப்போ ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ இத்தனை நாட்களும் ராம்குமார் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? அதாவது 24ஆம் தேதி அதிகாலையில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு 25 மற்றும் 26 தேதிகளில் தான் கொலையாளியின் சந்தேக புகைப்படமானது தெளிவாக வெளியிடப்படுகிறது. இந்த தெளிவாக வெளியிடும் வரைக்கும் அவர் எங்கிருந்தார், ஒருவேளை சென்னையில இருந்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தெளிவான படம் வந்ததுக்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து புறப்பட்டு அவர் செங்கோட்டை வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 5 நாட்களுக்கு முன்புதான் அவர் செங்கோட்டையில் மீனாட்சிபுரத்தில் அவர் வீட்டுக்கு வந்ததாக அவர் போலீசார் இங்க, அதாவது இந்த கழுத்து அறுபட்ட பிறகு போலீசார் இங்கே நடத்திய விசாரணையின் போது எப்போது வந்தா என்று கேட்டபோது 5 விரலை மட்டும் காட்டியதாக காவல்துறை வட்டாரங்களில் ஒரு சிலர் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது 5 நாளுக்கு முன்ன அப்படி வந்திருக்கார் அப்படின்னா அவர் தெளிவான புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்ட பிறகுதான் அவர் சென்னையிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு தகவல் கிடைக்கிறது. 5 நாட்களில் 3 நாட்கள் அவர் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது 2 நாட்களுக்கு முன்புதான் அவர் வீட்டை விட்டு வெளியேறி தனது நண்பர்களை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவரது உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாம் இந்த விஷயம் தெரிய வர வாய்ப்பில்லை. ஆனால் அவருடைய தாய் தந்தையருக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சரவணன், ராம்குமாருடைய தற்போதைய நிலை என்ன? அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரா? அவர்கிட்ட நடத்தப்பட்டு வரும் விசாரணை என்ன? அவர் எப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்? அதாவது ராம்குமாருக்கு தற்போது பாத்தீங்கன்னா போலீசார் அவரை சுற்றி வளைத்து அவரை உள்ளே வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுதே அவர் தனது வீட்டில் இருந்த ஒரு பழைய பிளேடை வைத்து இருபுறமும், அதாவது கழுத்தின் இருபுறமும் கீறி கொண்டிருக்கிறார். அந்த கீறியதில் அவருக்கு கிட்டத்தட்ட 18 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது. சுமார் பாத்தீங்கன்னா அங்கேயே, அதாவது செங்கோட்டை பகுதியிலேயே தனியார் மருத்துவமனையில் முதலில் அனுமதித்து ஒரு
ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு தென்காசியில் அவருக்கு வந்து ஒரு முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் வந்து இங்கே நம்ம நெல்லை மருத்துவமனைக்கு அழைத்து வைக்கப்பட்டிருக்கார். நெல்லை அரசு மருத்துவமனைக்கு இரவு 12:45 மணிக்கு வந்து அவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு முதல் கட்ட சிகிச்சைகள் பரிசோதனைகள் நடந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 1 மணி மேலாக அவர் வந்து அறுவை சிகிச்சை அரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு வந்து ஒரு சிறிய ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு 18 தையல்கள் போடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த 18 தையல் பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாட்டில் 2 பக்கவாட்டில் கழுத்தின் 2 பக்கவாட்டில் மட்டுமே அந்த பாதிப்பு இருக்கிறது. தொண்டையில் எந்த பாதிப்பும் இல்லை. எனவே வந்து அவர் பேசக்கூடிய மனநிலையில் இருக்கிறார். ஆனால் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 மணி நேரம் அவர் வந்து ஐசியூவில் இருந்திருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இவர் வந்து தற்போது ஒரு ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஸ்பெஷல் வார்டில் அவர் வந்து பேசக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது அவரை வந்து இப்ப தற்போது சென்னை போலீசார் நெல்லை வந்ததும் அவரிடம் முதல் கட்ட விசாரணை நடத்திவிட்டு இங்கிருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியிடமோ அல்லது நீதித்துறை நடுவர் முன்போ அவர் வந்து ஒன்று நேரில் ஆஜர்படுத்தலாம், அல்லது அவர் வந்து இங்கே நீதிபதி நேரில் வந்து இங்கே அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் என்ற ஒரு நிலையும் வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த வழக்காக இருந்தாலும் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான வழக்குகள் வந்து லோக்கல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவரிடம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு அழைத்து செல்வார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இதற்கு வந்து மருத்துவ குழுவினர் வந்து முழுமையாக ஒரு சான்றிதழ் அளிக்க வேண்டும். அவர் வந்து பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார், அவர் வந்து பேசலாம், அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற ஒரு நிலையை பார்க்க வேண்டும். அவர் வந்து குற்றவாளி என்ற ஒரு ரீதியில் வந்து போலீசார் இருந்தாலும் டாக்டர்கள் வந்து அவரது நோயாளி என்ற ரீதியில் அவருக்கு வந்து குற்றவாளி தான், ஆனால் நீங்க விசாரிக்கக்கூடிய தகுதியில் மனநிலையில் இருக்கிறார், அவரை விசாரிக்கலாம் என்ற ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அவரிடம் விசாரிக்க முடியும். அப்படி ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஒப்புதல் எப்போது கொடுப்பார்களோ அப்போதுதான் விசாரிக்க வேண்டிய நிலையில் தற்போது உள்ளது. சரவணன், இந்த சுவாதி கொலை வழக்குல தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற ராம்குமார் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் இப்போ அவருடைய சொந்த ஊரில் அவர் குறித்து சொல்லப்படும் தகவல்கள் என்ன? சரவணன், அதாவது ராம்குமார் வந்து அந்த நம்ம மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் காலனியில தான் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அங்கேயே கிட்டத்தட்ட 18-20 வருஷமா அவங்க இருக்கிறாங்க. அவரோட தந்தை பாத்தீங்கன்னா பரமசிவம் அவர் பேரு. அவர் வந்து பிஎஸ்என்எல்ல வந்து ஒரு ஒப்பந்தக்காரரிடம் வந்து கூலி வேலை தான் செய்கிறார். அவரது தாயார் வந்து புஷ்பவனம், அவர் வந்து வீட்டில் இருக்கிறார், வீட்டிலே தான் இருக்கிறார். அவர் சகோதரிகள் வந்து மதுபாலா மற்றும் காளீஸ்வரி இருவருமே வந்து பிபிஏ, ஒருத்தர் வந்து பிகாம் படிச்சிருக்காங்க. எல்லாருமே வீட்டில் வந்து நல்லா கிராஜுவேட்ஸ் தான், நல்லா படிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப அதாவது வறுமையிலும் கூட இவரை வந்து நல்ல முறையை படிக்க வைத்திருக்கிறார்கள், என்ஜினியரிங் படிக்க வைத்திருக்கிறார்கள். இவர் வந்து தென்காசியில் இருக்கக்கூடிய அயன்சிங் பொறியியல் கல்லூரியில தான் வந்து இவர் வந்து பொறியியல் பயின்று இருக்கிறார். 2014ஆம் ஆண்டு தான் பொறியியல் கல்லூரியிலிருந்து அவர் வந்து பொறியியல் படிப்பை வந்து முடித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் சென்னை சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பு தான் அவர் சென்னை சென்றிருக்கக்கூடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அவர் எப்போ சென்றார், எங்கு வேலைக்கு சென்றார் எல்லாம் தகவல் இல்லை. ஆனால் சென்னையில் அவர் வேலையில் இல்லை, வேலை தேடிக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் தான் சொல்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது அங்க அந்த சுவாதியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேன்ஷன்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து அதுல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல இருந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒருதலை பட்சமாக இவரை காதலித்திருக்க கூடும், அதில் ஏதேனும் பிரச்சனை வந்து இந்த போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என்ற ஒரு முதல் கட்ட தகவல் நமக்கு கிடைக்கிறது. மொத்தத்தில் பாத்தீங்கன்னாக்க இவரோட உறவினர்கள் மற்றும் இவருடைய சகோதரி மற்றும் வந்து அவர்கள் தாய் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர் பார்க்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனநிலை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனநிலை, எல்லோரும் இவர் வந்து மிகவும் சாதுவானவர், யாரிடம் வந்து அமைதியாகத்தான் பேசுவார், யாரிடமும் வந்து கோவப்பட்டு கூட பேச மாட்டார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. அதே மாதிரி அவர் சகோதரி மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் ரொம்ப வந்து அதாவது நடுத்தர குடும்பம் கூட கிடையாது, கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றக்கூடிய ஒரு இதா இருக்கு. பெரிய செல்வந்தர்கள் இல்லாததான் அடிமட்ட வறுமைக்கு இருக்கவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது இவர் வந்து மிகவும் வந்து குடும்ப வறுமையில் தான் வந்து இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில தான் வேலை தேடி அவர் வந்து சென்னை வந்திருக்கிறாரு. சென்னை வந்த இடத்துல சுவாதிக்கும் இவருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருந்தது என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது.